அரவக்குறிச்சியிலும் தஞ்சாவூரிலும் மட்டும் பணப்பட்டுவாடா நடக்கவில்லை. தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான தொகுதிகளில் நேற்று இரவு வரை பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது. அதிமுக, திமுக இந்த இரு கட்சிகளும் பணப்பட்டுவாடா செய்து பணத்தின் அடிப்படையிலேயே இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் இந்த இரண்டு கட்சிகளுடைய செயல்களை, வரம்பு மீறலை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. இருப்பினும் இத்தேர்தலிலே தமிழகத்திலே கூட்டாட்சி, நல்லாட்சி, ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தையே மக்கள் விரும்புகிறார்கள். அதனால் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இப்ப வந்து அரவக்குறிச்சியிலும் தஞ்சாவூரையும் அடுத்து வெற்றி பெற போறவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்காங்க. நீங்க அரவக்குறிச்சியிலும் தஞ்சையிலும் அதிகாரப்பூர்வமான எல்லா தொகுதிகளுக்கும் 19ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவித்த பிறகு தேர்தல் வைப்பது என்பது தவறான முன்னுதாரணமாக நான் கருதுகிறேன். தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பு இந்த இரு தேர்தல்களும் நடைபெறுவதே நியாயமான முடிவாக இருக்கும். இருப்பினும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில தமிழகம் முழுவதும் ஆளுகின்ற கட்சியும் ஆண்ட கட்சியும் பணப்பட்டுவாடா செய்தே தேர்தலை நடத்தியிருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய ஒன்று. அதற்கு மேலே இந்த இரு கட்சிகளும் தமிழகத்திலே பணம் பட்டுவாடா செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை. ஜனநாயகத்திற்கே ஒரு கேள்விக்குறி தமிழகத்தில் நடைபெறும் இந்த தேர்தல் என்று நான் கருதுகிறேன். சார், இப்ப தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலும் அவங்க இந்த பணப்பட்டுவாடாவை பிடிக்கிறதுல வந்து தவறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? அவங்க வந்து ஏற்கனவே சொன்னது போல குறிப்பா இந்த இரண்டு கட்சியினுடைய பணப்பட்டுவாடா ஏற்பாடுகளை அவர்கள் முறையே சரியே கையாளவில்லை. இரு கட்சிகளுடைய வரம்பு மீறிய செயலை தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்த தவறிவிட்டது. இப்ப இந்த காரணத்தினால இந்த தேர்தலுடைய முடிவும் அந்த கட்சிகள் ஏதாவது சாதகமாக தான் அமையும். இவைகளெல்லாம் தாண்டி மக்கள் நல்லவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும், நல்லாட்சி கூட்டாட்சிக்கு வாய்ப்பளிப்பார்கள், ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள், வெளிப்படையான நிர்வாகத்தையே விரும்புகிறார்கள் என்று நான் கருதுகிறேன்.